அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது ஆதிதமிழச்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆதிதமிழச்சி. பணம் சம்பந்தமான பிரச்சனைகள் தீர்வதற்கு, கடன் தீர்வதற்கு, பணம் சேர்வதற்கு நிறைய பரிகாரங்கள் இருக்கு. இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு தாந்திரீக பரிகாரத்தை அஷ்டமி, பஞ்சமி, அமாவாசை, பௌர்ணமி, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இந்த நாட்கள்ல இரவு தூங்குறதுக்கு முன்னாடி செஞ்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில குபேர யோகம் உங்களை தேடி வரும். நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகளாகட்டும், பூஜை முறைகளாகட்டும், விரதங்களாகட்டும் நம்பிக்கையோடு செஞ்சாதான் அதற்கான பலன் நமக்கு நிச்சயமா கிடைக்கும். அதுவும் தாந்திரிகத்தை பொறுத்தவரை சொல்லவே வேண்டாம். நம்பிக்கை ரொம்ப ரொம்ப அவசியம். பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு. நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தி இருக்கிறேன். அஷ்டவராகி உபாசனை பயிற்சி, தெய்வ உபாசனை பயிற்சிகள், அது மட்டும் அல்லாமல் பாத்தீங்கன்னா உங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கும் பரிகாரங்கள் செய்து தரப்படும். இப்ப நான் சொன்ன தகவல் பற்றி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. அதை பற்றி தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன். இப்ப நான் சொன்ன நாட்கள்ல நீங்க செய்யக்கூடிய தாந்திரிகத்துக்கு உங்களுக்கு தேவையான பொருள் கருஞ்சீரகம். இந்த கருஞ்சீரகம் இப்ப எல்லா கடைகள்லயுமே கிடைக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு உங்களுக்கு கிடைச்சா போதும். இத அரச இலையில நீங்க மடிச்சு வைக்கணும். காஞ்ச இலையா இருந்தாலும் தப்பு கிடையாது, தாராளமா எடுத்து உபயோகிச்சுக்கோங்க. அரச இலையில ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகத்தை வச்சு அதை ஒரு மஞ்சள் அல்லது வெள்ளை நீர நூலால நல்லா சுத்திக்கோங்க. ரொம்ப டைட்டா சுத்தினீங்கன்னா இலை கிழிஞ்சிரும். லேசா, அதாவது அது கீழே சிந்தாத மாதிரி சுத்திக்கோங்க. சுத்தி அதன் பிறகு அதை ஒரு துணியில வச்சு சின்ன மூட்டை மாதிரி கட்டிக்கோங்க. இந்த மூட்டையை இப்ப நான் சொன்ன நாட்கள்ல உங்க தலையணை கடியில வைக்கணும். மாத விளக்கா இருந்தா எக்காரணம் கொண்டும் இந்த பரிகாரத்தை செய்யக்கூடாது. இந்த கருஞ்சீரகத்தை வைக்கிறதுனால பாத்தீங்கன்னா நமக்கு தொடர்ந்து பணத்தடை ஏற்படுது அப்படின்னா அதற்கு முக்கிய காரணமே நேர்மறை ஆற்றல் நம்ம கிட்ட இல்ல அப்படிங்கிறது தான். இந்த நேர்மறை ஆற்றலை கொண்டு வருவதற்குத்தான் இந்த பரிகாரம். இதை செய்யும் போது உங்ககிட்ட இருக்கிற எதிர்மறை ஆற்றல் ஆட்டோமேட்டிக்கா வெளியில போகும். அத மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இதை கொண்டு போய் நீங்க ஓடுற தண்ணீர்ல போடணும். மறுநாள் முத நாள் இரவு தலையணை கடியில வச்சுட்டு மறுநாள் கொண்டு போய் ஓடுற தண்ணீர்ல போடும்போது கர்ம வினையின் பாதிப்பு குறையும். ஏன்னா நிறைய பதிவுல நான் சொல்லியிருக்கேன், நமக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு முக்கிய காரணம் கர்ம வினை தான். இந்த கர்ம வினை நம்மளை விடவே விடாது. அது நமக்கு அடுத்தடுத்து தொந்தரவுகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதை சரி செய்யக்கூடிய வல்லமை 2 விஷயத்துக்கு தான் உண்டு. ஒன்று தெய்வ வழிபாடு, 2வது தான தர்மங்கள் செய்யறது. இப்ப நம்ம செய்யக்கூடியது ஒரு தாந்திரீக தெய்வ வழிபாடு. இதை நீங்க செஞ்சு பாருங்க. கண்டிப்பா உங்ககிட்ட ஆற்றல் பெறுகிறத உங்களால நிச்சயமா உணர முடியும். பண ரீதியா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை உங்களால ரொம்ப ஈஸியா ஃபேஸ் பண்ண முடியும். இப்ப நான் சொன்ன பதிவுல ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா வாட்ஸ்அப்ல கேளுங்க. இதை எத்தனை நாள் செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குறைந்தது 3 அல்லது 7 முறை நான் சொன்ன நாட்கள்ல தான் நீங்க வைக்கணும். இப்ப இந்த பஞ்சமையில வச்சிட்டீங்க, அடுத்து வெள்ளிக்கிழமை வருதுன்னா வெள்ளிக்கிழமை 2வது நாள், ஞாயிற்றுக்கிழமை வைக்கும்போது அது 3வது நாள், அப்படி நீ கணக்கு வச்சு 7 தடவை செய்யணும். குறிப்பாக ஜாதக ரீதியாக உங்களுக்கு ஏதாவது தோஷங்கள் இருந்தது அப்படின்னா இதை செஞ்சு பாருங்க. அது என்ன தோஷமா இருந்தாலும் சரி, ராகு தோஷம், செவ்வாய் தோஷம், கலத்திர தோஷம், புத்திர தோஷம், முன்னோர் தோஷம்னு என்ன தோஷம் இருந்தாலும் சரி, இந்த பரிகாரத்தை நான் சொல்லக்கூடிய இந்த நாட்கள்ல செஞ்சு பாருங்க. அந்த தோஷத்தின் வீரியம் கூட உங்களுக்கு நிச்சயமா குறையும். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்குது. பூஜை பொருட்கள் எல்லாத்துக்குமே 50% ஆஃபர் அறிவிச்சிருக்கிறோம். என்ன பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் வாட்ஸ்அப்ல கேளுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. வாராகி தேவியின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும். நல்லதே நடக்கும்.